எடப்பாடி பழனிசாமி அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பாக நடைபெற்ற நிகழ்வுகளை இப்போது பார்க்கலாம். காலை 7:30 மணிக்கு சசிகலா தரப்புக்கு ஆதரவாக இருந்த கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏ அருண்குமார் கட்சி தலைமையின் செயல்பாடு குறித்து அதிருப்தி தெரிவித்து நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணிப்பதாக அறிவித்து சொந்த ஊர் புறப்பட்டுச் சென்றார். பின்னர் காலை 9:45 மணிக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வாக்களிக்கப் போவதாக காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. காலை 9:45 மணிக்கு திமுக எம்எல்ஏக்களும் அதிமுக எம்எல்ஏக்களும் சட்டப்பேரவை வளாகத்தை தனித்தனியாக வந்தடைந்தனர். காலை 9:50 மணிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினின் வாகனம் சோதனை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சமாதானமடைந்து சட்டப்பேரவைக்கு திரும்பினர். காலை 10:35 மணிக்கு செம்மலையை கட்சியின் சட்டப்பேரவை கொறடாவாக நியமித்து பன்னீர்செல்வம் ஆதரவாளர் மதுசூதனன் உத்தரவு பிறப்பித்தார். காலை 10:40 மணிக்கு சட்டப்பேரவையில் 6 பிரிவாக எம்எல்ஏக்கள் அமர்ந்தனர். காலை 11 மணிக்கு சட்டப்பேரவை கூட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. கூட்டத்தில் பேச பலரும் அனுமதி கோரியதால் கூச்சல் குழப்பம் நிலவியது. அவையில் பேசிய ஸ்டாலின், எம்எல்ஏக்கள் சிறை கைதிகளைப் போல் அழைத்து வரப்படுவதாக தன் எதிர்ப்பை பதிவு செய்தார். காலை 11:05 மணிக்கு கடும் அமளிக்கிடையே நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முன்மொழிந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதைத் தொடர்ந்து ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என திமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களும் திமுக உறுப்பினர்களும் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி குரல் முழக்கம் எழுப்பினர். இத்தனை குழப்பத்திற்கு மத்தியில் அவையின் கதவுகள் அடைக்கப்பட்டன. காலை சுமார் 11:15 மணிக்கு அவையில் அமைதி காக்கும்படி சபாநாயகர் தனபால் உறுப்பினர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அப்போது எம்எல்ஏக்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படும் என சபாநாயகர் உறுதியளித்தார். இந்த குழப்பத்தில் காலை 11:25 மணியளவில் அவையில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின், ரகசிய வாக்கெடுப்பு மட்டுமே உண்மையான ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என வலியுறுத்தினார். வேறொரு நாளில் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஆனால் அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இதையடுத்து பேசிய பன்னீர்செல்வமும் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். ஆளுநர் அளித்த கால அவகாசத்தை கருத்தில் கொண்டு சட்டப்பேரவை கூட்டம் கூட்டப்பட்டதாக அறிவித்தார் சபாநாயகர். இதையடுத்து 3வது முறையாக அவையில் அமளி நிலவியது. ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை சபாநாயகர் நிராகரித்தார். எம்எல்ஏக்கள் எந்தவிதமான அச்சமுமின்றி சுதந்திரமாக வாக்களிக்கலாம் என சபாநாயகர் உறுதியளித்தார். இதையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் எழுந்து நின்று முழக்கமிட்டனர். இதனால் அவையில் 4வது முறையாக அமளி ஏற்பட்டது. தொடர்ந்து சுமார் 12:05 மணிக்கு திமுக எம்எல்ஏக்கள் சபாநாயகரை முற்றுகையிட்டு குரல் முழக்கம் எழுப்பினர். அப்போது அவையில் ஏற்பட்ட குழப்பத்தில் சபாநாயகரின் மைக் உடைக்கப்பட்டது. அவையில் தொடர்ந்து அமளி நிலவியதால் சபாநாயகர் 12:13 மணியளவில் அவையிலிருந்து வெளியேறினார். அவை மதியம் 1 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அப்போது நிகழ்ந்த குழப்பத்தில் சட்டப்பேரவை செயலாளரின் மேஜை அடித்து நொறுக்கப்பட்டது. சுமார் 12:45 மணிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். சட்டப்பேரவை வளாகத்தில் ஏராளமான அதிரடி படையினர் குவிக்கப்பட்டனர். மதியம் 1 மணிக்கு அவை மீண்டும் கூடியது. மதியம் சுமார் 1:10 மணிக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவையில் பேசத் தொடங்கினார். அவரது பேச்சை ஏற்க மறுத்து அவையின் மாண்பை குறைத்ததாக கூறி திமுக உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்றும்படி சபாநாயகர் உத்தரவிட்டார். திமுக உறுப்பினர்கள் வெளியேற மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திமுக உறுப்பினர்களுக்கும் அவை காவலர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அவையில் கடும் அமளி நிலவிய போது சபாநாயகருக்கு எதிராக திமுகவினர் கோஷம் எழுப்பினர். அதைத் தொடர்ந்து சபாநாயகர் இருக்கையை திமுகவினர் மீண்டும் முற்றுகையிட்டனர். அப்போது அவையை 3 மணி வரை ஒத்திவைப்பதாக அறிவித்தார் சபாநாயகர். சுமார் 1:55 மணிக்கு திமுக எம்எல்ஏ சேகர் பாபுவுக்கும் காவல்துறையினருக்கும் மோதல் ஏற்பட்டது. உணவு அருந்திவிட்டு திரும்பிய திமுக எம்எல்ஏக்கள் சேகர் பாபு
மா சுப்பிரமணியன், நந்தகுமார் ஆகியோர் அவையில் நுழைய அனுமதி மறுத்ததால் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து திமுக எம்எல்ஏக்கள் மா சுப்பிரமணியன், நந்தகுமார் உள்ளிட்ட 6 பேர் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றப்பட்டனர். சுமார் 2:30 மணியளவில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உட்பட திமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் அனைவரும் அவையிலிருந்து குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டனர். கிழிந்த சட்டையுடன் வெளியே வந்த ஸ்டாலின் ஆளுநரிடம் முறையிட உள்ளதாக பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார். இதற்கு பிறகு சுமார் 3:05 மணிக்கு சட்டப்பேரவை கூட்டம் 3வது முறையாக நடைபெற்றது. அப்போது சட்டப்பேரவையிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்களும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினரும் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் 3:12 மணி அளவில் அவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. வாக்கெடுப்பு நடைபெற்ற போது அவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் யாரும் இல்லை. வாக்கெடுப்புக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 122 எம்எல்ஏக்கள் வாக்களித்ததாக அறிவிக்கப்பட்டது. 3:28 மணிக்கு வாக்கெடுப்பு முடிந்து அவை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. வணக்கம்.